வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதன் மூலம் நேரடி அரசியலில் களமிறங்கும் பிரியங்கா காந்தி அரசியல் பயணம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். Also, is this a dress rehearsal for your entry into politics? No, you'll have to wait a long time for that. Long time. Okay. இவ்வாறு தனது அரசியல் பயணம் தொடர்பாக கேள்விக்கு அளித்த பதிலை தற்போது உண்மையாக்கியுள்ளார் பிரியங்கா காந்தி. பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் என்ற சொல்லாடலுக்கு ஏற்ப பிறந்தவர் பிரியங்கா காந்தி. பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தில் 1972ஆம் ஆண்டு பிறந்த பிரியங்கா தனது பட்டப்படிப்பை சைக்காலஜி பிரிவில் முடித்தார். ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடுகளின் மீது அதிருப்தியில் இருந்த அவர் பொறுப்புகளை ஏதும் ஏற்காமல் தனது தாய் சோனியா காந்திக்கும் சகோதரர் ராகுல் காந்திக்கும் உதவிகரமாக இருந்து வந்தார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் சூழ்நிலையை புரிந்து கொண்ட பிரியங்கா உட்கட்சி பூசல், கருத்து வேறுபாட்டை தட்டி கழிக்க முடியாமல் நேரடியாக அரசியலில் நுழையாமல் தனது தாய்க்கும் சகோதரருக்கும் பரப்புரை மேலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அவ்வாறு 2004ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் பரப்புரை கூட்டங்களில் முகம் காண்பித்த பிரியங்காவை அவரது பாட்டி இந்திரா காந்தியுடன் தொண்டர்கள் ஒப்பிடத் தொடங்கினர். இது அந்த சமயத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு வடமாநிலங்களில் அதிக இடங்களை கைப்பற்ற உதவியாக இருந்ததாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதனைத் தொடர்ந்து 2007ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரிய தொகுதிகளான ராய்பரேலி, அமேதி ஆகியவற்றுக்குட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் தனி ஆளாய் பிரியங்கா காந்தி பரப்புரை மேற்கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் நட்சத்திர பரப்புரையாளராக மாறிய பிரியங்கா 2009 மக்களவைத் தேர்தல், 2012 சட்டமன்ற தேர்தல்களில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். 2014ஆம் ஆண்டு நாடு முழுவதும் மோடி அலை வீசிய நேரத்தில் 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியை மீண்டும் தக்கவைக்க கடும் போட்டி நிலவியது. இதற்கிடையில் பிரியங்கா காந்தி எந்த சலசலப்பும் இல்லாமல் தனது பணிகளை தொடர்ந்தார். சுல்தான்பூரில் நடந்த பரப்புரையின் போது தனது பாதுகாப்பு வழிமுறைகளை உடைத்தெறிந்து மக்களுக்கு மிக நெருக்கமான முகமாக மாறத் தொடங்கினார் பிரியங்கா. (2014ஆம் ஆண்டு மத்தியில் அமைந்த மோடி தலைமையிலான பாஜக அரசை கடுமையாக விமர்சித்து வந்த பிரியங்கா 2019இல் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். அன்று முதல் பாஜகவை தீவிரமாக எதிர்க்க தொடங்கிய பிரியங்கா காந்தி விவசாயிகளின் போராட்டம், சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரம் என காங்கிரஸ் கட்சியின் போராட்டங்களில் பங்கேற்று தீவிரமாக களமாடினார். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு சரிந்திருந்த உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அமேதி, ராய்பரேலி தொகுதிகளில் பிரியங்கா காந்தி தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். ஒருபுறம் சமாஜ்வாதி கட்சியின் கூட்டணி, பிரியங்காவின் பங்களிப்பு ஆகியவற்றால் பாஜகவிற்கு அதிர்ச்சி அளித்து கணிசமான வெற்றியை காங்கிரஸ் கட்சி பதிவு செய்தது. பிரியங்காவின் தீவிர அர்ப்பணிப்பால் பாரம்பரிய தொகுதிகளான ராய்பரேலி, அமேதியை மீண்டும் காங்கிரஸ் கட்சி தக்கவைத்துக் கொண்டது. இந்த சூழலில்தான் ராகுல் காந்தி வயநாட்டில் ராஜினாமா செய்ய அந்த இடத்திற்கு பிரியங்கா காந்தி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். I want everyone in Wayanad to know that Priyanka is going to fight the election in Wayanad, but I am going to be a frequent visitor to Wayanad and I am going to be available to the people of Wayanad, and the commitments that I have made, we will stand by them and we will try and deliver all those commitments. நாடாளுமன்றத்திற்கு வெளியே முழங்கிய பிரியங்காவின் குரல் நாடாளுமன்றத்திற்குள் ஒலிக்குமா என காங்கிரசார் எதிர்பார்த்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஆண்டோ எம் தாம்சன்.